வணக்கம். இன்று நவம்பர் 28, 2025 புதுகாலத்தின் 34வது வெள்ளிக்கிழமைக்கான அதிகாரங்களை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒரு கேள்வி, நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லையா? ஆமா, எல்லாமே மாறிட்டே இருக்கு. நேத்து பிரபலமா இருந்தது இன்னைக்கு இல்ல. அதிகாரம், பணம், ஏன் இந்த உலகமே ஒரு நாள் இல்லாம போகணும்னு நமக்கு தெரியும். அப்போ நாம எதை நம்புறது? எது உண்மை, எது நிலையானது? இந்த கேள்விகளுக்கு தான் நாம இன்னைக்கு பதில் தேட போறோம். கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போற அதிகாரங்கள் எல்லாமே இந்த கேள்வியை மையமா வச்சுதான் இருக்கு. ஒன்னு, தானியேல் இறைவாக்கினர் பார்த்த ஒரு பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட பயமுறுத்துற மாதிரி ஒரு காட்சி. ஆமா. அடுத்து, லூக்கா நற்செய்தியில இயேசு சொல்ற ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான உவமை. அப்புறம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட ஒரு சிந்தனை. 3 வேற வேற காலகட்டம். ஆமா, வேற காலகட்டம், வேற ஸ்டைல். ஆனா பாருங்க, எல்லாமே ஒரே விஷயத்தை நோக்கி தான் கை காட்டுது. அதுதான் இதுல சுவாரஸ்யமே. சரி, அப்போ அந்த பயணத்தை தொடங்கலாம். முதல்ல தானியேல் புத்தகம் 7வது அதிகாரம். வானத்தின் 4 திசை காற்றுகளும் பெருங்கடலை கொந்தளிக்க செய்யுது. ஆமா, எதுக்காக எல்லாமே கடல்ல இருந்து தொடங்கணும்? ரொம்ப நல்ல கேள்வி. பண்டைய காலத்துல கடல் அப்படிங்கிறது வெறும் தண்ணீர் கிடையாது. அது கட்டுப்படுத்த முடியாத குழப்பம், ஒழுங்கின்மை, சொல்லப்போனா தீமையின் ஒரு இருப்பிடமாவே பார்க்கப்பட்டது. ஓ, அப்படியா? ஆமா. அதனால இந்த உலக பேரரசுகள், அதாவது இந்த மிருகங்கள் கொந்தளிக்கிற கடல்ல இருந்து வருதுன்னு சொல்றது மூலமா இந்த அதிகாரங்கள் தெய்வீகமானது இல்ல, அது மனித உலகின் குழப்பத்திலிருந்து பிறந்ததுன்னு ஆரம்பத்திலே தெளிவுபடுத்திடுறாங்க. சரி, அப்போ முதல் மிருகம் கழுகோட இறக்கைகள் கொண்ட ஒரு சிங்கம். சிங்கமும் கழுகும் ரெண்டுமே அதிகாரத்தோட உச்சம் தானே? ஆமா, வேகத்துக்கும் வலிமைக்கும் சின்னம். ஆனா அங்க ஒரு திருப்பம் வருது. அதோட இறக்கைகள் பீக்கப்படுது, அது மனுஷ மாதிரி நிக்குது, அதுக்கு மனித இதயம் கொடுக்கப்படுது. இது என்ன மாதிரியான ஒரு மாற்றம்? இது சக்தியை குறைப்பதை விட அதோட தன்மையே மாத்துறாங்க. அறிஞர்கள் இத பாபிலோனிய பேரரசோட ஒப்பிடுவாங்க. சரி. ஆரம்பத்துல பாபிலோன் அதிவேகமா இரக்கமில்லாம விரிவடைஞ்சது. அந்த இறக்கைகள் பீக்கப்படுவது அந்த பேரரசின் ஆணவம் கடவுளால் அடக்கப்படுவதை காட்டுது. அப்ப அந்த மனித இதயம், அந்த மிருகத்தனமான சக்தி மனிதாபிமானமற்ற நிலையிலிருந்து ஒரு படி கீழே இறங்கி ஒரு சாதாரண நிலைக்கு தள்ளப்படுவதை சுட்டிக்காட்டுது. துன்பப்படுற மக்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதல் செய்தி இல்லையா? ஆமா, அவங்கள ஆட்டி படைக்கிற அந்த பயங்கரமான சக்தி கூட கடவுளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குங்கிறீங்க. மிகச்சரியா. ஓகே, அடுத்து வரது இன்னும் கொஞ்சம் அச்சுறுத்தலா இருக்கு. ஒரு கரடி. அது தன்னோட பற்களுக்கு நடுவுல 3 விலா எலும்புகளை வச்சிருக்கு. எழுந்து நிறைய இறைச்சியை விழுங்குன்னு ஒரு கட்டளையும் வருது. கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆமா, கரடி அதோட முரட்டுத்தனமான பலத்துக்கு பெயர் போனது. இது பெரும்பாலும் மேதிய பெர்ஷிய பேரரச குறிப்பதாக சொல்லப்படுது. அந்த 3 விலா எலும்புகள், அது பெர்ஷியா கைப்பற்றின 3 முக்கிய ராஜ்யங்களை குறிக்கலாம். லிடியா, பாபிலான், எகிப்துன்னு சொல்லுவாங்க. அந்த நிறைய இறைச்சியை விழுங்குங்கிற கட்டளை அந்த பேரரசோட தீராந்த பசியையும் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பையும் காட்டுது. ஒரு தின்னும் இயந்திரம் மாதிரி. அதேதான். இதுக்கு அடுத்த மிருகம் இன்னும் விசித்திரமானது. ஒரு சிறுத்தை. ஆமா, அதுக்கே வேகம் அதிகம். ஆனா இதுக்கு பறவையோட 4 இறக்கைகளும் 4 தலைகளும் இருக்கு. இது என்ன மாதிரியான வேகத்தை குறிக்குது? இது ஒரு பேரரசு எவ்வளோ அதிவேகமாக விரிவடைஞ்சதுன்னு காட்டுது. சிறுத்தையோட வேகம் 4 இறக்கைகளோட கூடுதல் வேகம், நினைச்சு பார்க்க முடியாத வேகம். இது பெரும்பாலும் மாவீரன் அலெக்சாண்டரோட கிரேக்க பேரரசோட தொடர்பு படுத்தப்படுது. சரி, வரலாறு படிச்சாலே தெரியும் அலெக்சாண்டர் எவ்வளவு மின்னல் வேகத்துல உலக வென்றார்னு. அப்போ அந்த 4 தலைகள்? அதுதான் இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். அலெக்சாண்டரோட திடீர் மரணத்துக்கு பிறகு அவருடைய பேரரசு அவருடைய 4 தளபதிகளுக்குள்ள பிரிக்கப்பட்டது. ஓ, அந்த 4 பிரிவுகளைத்தான் இந்த 4 தலைகள் குறிக்குதுன்னு பலரும் நம்புறாங்க. பாருங்க, ஒரு பேரரசோட வேகமான வளர்ச்சியையும் அதோட பிழிவையும் கூட எவ்ளோ துல்லியமா அந்த தரிசனம் காட்டுது. சரி, முதல் 3 மிருகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். 4வது மிருகம் வரும்போது தானியேலோட மொழியே மாறுது. அச்சியும் நடுக்கமும் விளைவிக்கும் தோற்றம், மிகுந்த வலிமை, பெரிய இரும்பு பற்கள்னு ரொம்ப பயத்தோட விவரிக்கிறார். ஆமா, அதை எந்த விலங்கோடும் அவர் ஒப்பிடவே இல்ல. ஏன்னா இந்த மிருகம் முந்தைய 3இன் மொத்த அழிவு சக்தியையும் மிஞ்சியது. அந்த இரும்பு பற்கள், நொறுக்கி மிதிப்பது, இதெல்லாம் அது எவ்வளவு முழுமையான ஈவிரக்கமற்ற ஆதிக்கத்தை செலுத்தும்னு காட்டுது. வரலாற்று ரீதியா இது யாரு?
இது ரோம பேரரசாக இருக்கலான்னு ஒரு வலுவான கருத்து இருக்கு. ரோமோட ராணுவ பலமும் அவங்க எதிரிகளை நசுக்குன விதமும் இந்த வர்ணனைக்கு பொருந்துது. இதுல உச்சக்கட்டமே அந்த சின்ன கொம்பு தான். 10 கொம்புகளுக்கு நடுவுல அது முளைக்குது. அதுக்காக 3 கொம்புகள் பிடுங்கப்படுது. ஆமா, அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மனித கண்கள் இருக்கு, பெருமையா பேசுற வாய் இருக்கு. ஒரு மிருகத்தோட பகுதியா இருந்தாலும் அதுல ஒரு தந்திரமான மனிதத்தன்மை இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப திகிலூட்டுற விஷயமா தெரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. மிருக பலத்தை விட தந்திரமும் ஆணவமும் கொண்ட மிருகபலம் ரொம்ப ஆபத்தானது. மனித கண்கள்ங்கிறது தந்திரமான திட்டங்களை குறிக்குது. அந்த பெருமை பேசும் வாய், அது கடவுளையே நிந்திக்கும் ஆணவம், தன்னைத்தானே கடவுளாக நினைக்கும் ஆணவம். இது வெறும் ஒரு அரசியல் சக்தி இல்ல, இது ஒரு ஆன்மீக விரோத சக்தி. கடவுளின் அதிகாரத்துக்கே சவால் விடும் ஒரு சக்தி. அப்போதான் ஆமா, இந்த இடத்துலதான் பூமியின் பிரச்சனை அதன் உச்சத்தை அடையுது. இனிமேலும் பொறுத்துக்க முடியாதுங்கிற நிலைக்கு வருது. கரெக்ட். அந்த உச்சக்கட்ட குழப்பத்துக்கு பிறகுதான் காட்சி அப்படியே மாறுது. கேமரா திடீர்னு பரலோகத்துக்கு போகுது. அரியணைகள் வைக்கப்படுது. தொன்மை வாய்ந்தவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய உடை பனி மாதிரி வெண்மையா இருக்கு. தலைமுடி பஞ்சு மாதிரி இருக்கு. நெருப்பு கொழுந்துகளால் ஆன அரியணை. அந்த வேறுபாடுதான் இந்த அதிகாரத்தோட மையப்புள்ளி. பூமியின் அதிகாரங்கள் எல்லாம் கடலின் குழப்பத்திலிருந்து வந்தன. ஆனா உண்மையான அதிகாரம் பரலோகத்தின் ஒழுங்கிலிருந்து வருது. தொன்மை வாய்ந்தவருங்கிற பேரே ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா, அவர் காலத்தை கடந்தவர், நித்தியமானவர். மிருகங்களின் ராஜ்யங்கள் தோன்றி மறையும், ஆனா இவரோட இருப்பு நிலையானது. வெண்மை, நெருப்பு இதெல்லாம் தூய்மை, நீதி மற்றும் தெய்வீக நியாய தீர்ப்பை குறிக்குது. அதாவது பூமியில நடக்கிற அநியாயங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா, அது சீக்கிரம் கேட்கப்படும் அப்படிங்கிற செய்தி இது. அந்த நீதிமன்ற காட்சியில புத்தகங்கள் திறக்கப்பட்டனன்னு ஒரு வரி வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? திறக்கப்பட்ட புத்தகங்கள்னா பூமியில நடந்த ஒவ்வொரு செயலுக்கும், குறிப்பா அந்த ஆணவமான சின்ன கொம்பின் செயல்களுக்கும் ஒரு பதிவு இருக்கு. அதுக்கு கணக்கு கேட்கப்படும்னு அர்த்தம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஆறுதலா இருந்திருக்கும். ஆமா, நினைச்சு பாருங்க. அவங்க படுற கஷ்டம் யாரும் பார்க்காம போகல. அவங்கள ஒடுக்குற சக்தி எவ்வளவு வலதா இருந்தாலும் அது ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வருது. அப்போ அந்த சின்ன கொம்போட கதி என்ன ஆகுது? அந்த 4வது மிருகம் கொல்லப்பட்டு அதோட உடல் நெருப்புல எரிக்கப்படுது. ஆமா, ஆனா மத்த மிருகங்களோட ஆட்சி பறிக்கப்பட்டாலும் அதோட ஆயுள் கொஞ்ச காலத்துக்கு நீட்டிக்கப்படுது. ஏன் இந்த வித்தியாசம்? ஏன்னா அந்த 4வது மிருகத்தோட சின்ன கொம்புதான் நேரடியாக கடவுளுக்கு எதிராக பெருமை பேசியது. அந்த ஆணவத்துக்கு கிடைத்த தண்டனை தான் முழுமையான அழிவு. சரி. மற்ற பேரரசுகள் சரித்திரத்தில் மறைந்தாலும் அவற்றின் கலாச்சார தாக்கம் மக்கள் கொஞ்ச காலம் இருக்கும். ஆனா கடவுளையே எதிர்க்கிற ஆணவத்துக்கு மட்டும் உடனடி மற்றும் முழுமையான தீர்ப்பு. இறுதி அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு மிக தெளிவா இங்க காட்டப்படுது. இந்த நீதிமன்ற காட்சிக்கு பிறகுதான் இந்த அதிகாரத்தோட உச்சக்கட்டமே வருது. வானத்தின் மேகங்கள் மேல மானிட மகனை போன்ற ஒருவர் வர்றார். ஆமா, இவ்வளவு குழப்பம், மிருகங்கள், நியாய தீர்ப்புக்கு பிறகு அவர் தொன்மை வாய்ந்தவர் கிட்ட கொண்டு வரப்படுறார். இந்த உருவம் யார்? ஏன் இவரோட வருகை இவ்வளவு முக்கியம்? மறுபடியும் அந்த வேறுபாட்டை கவனிங்க. மிருகங்கள் எங்கிருந்து வந்தன? கொந்தளிக்கிற கடலிலிருந்து, குழப்பத்திலிருந்து. ஆனா மானிட மகன் எங்கிருந்து வர்றார்? வானத்தின் மேகங்கள் மேல, தெய்வீக இடத்திலிருந்து. இது பூமிக்குரிய மிருகத்தனமான ஆட்சி முறைக்கு ஒரு தெய்வீக பதிலடி. அவர் மிருகமாக இல்ல, மானிட மகனை போன்றவராக இருக்கிறார். இது மிருகத்தனத்துக்கு எதிரான மனிதாபிமானத்தை குறிக்குது. மனிதாபிமானம், தெய்வீகம் இரண்டையும். ஆமா, அவருக்கு ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் கொடுக்கப்படுது. எல்லா மக்களும், எல்லா நாட்டினரும், எல்லா மொழியினரும் அவரை வணங்கணும்னு சொல்லப்படுது. அதுலயும் முக்கியமா சொல்லுங்க, அவருடைய ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவருடைய அரசு அழிந்து போகாது. இந்த வார்த்தைகள் மிருகங்களோட தற்காலிக ஆட்சிக்கு ஒரு நேரெதிரில்லையா? இதுதான் இந்த முழு தரிசனத்தோடு நோக்கமே. வரலாற்றில பேரரசுகள் வரும் போகும், சில சிங்கத்தை போல, சில கரடிய போல, சில சிறுத்தைய போல, சில 4வது மிருகத்தை போல. ஆனா இது எல்லாமே தற்காலிகம். இந்த நிலையற்ற அழிவுகரமான ஆட்சிகளுக்கு பதிலாக நிலையான, நீதியான, என்றுமுள்ள ஒரு ஆட்சி நிறுவப்படும் என்பதுதான் இந்த அதிகாரத்தின் மையச் செய்தி. துன்பத்தில் இருந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் நம்பிக்கை அது.
அப்போ நாம இன்னைக்கு கொந்தளிக்கிற கடல்ல இருந்து கிளம்பின பயங்கர மிருகங்கள், அதோட ஆணவம், பிறகு பரலோகத்துல நடந்த நியாயத் தீர்ப்பு, இறுதியா வானத்திலிருந்து வந்த மானிட மகனின் நிலையான அரசு வரை ஒரு பெரிய பயணத்தையே செஞ்சிருக்கோம். ஆமா, இந்த அதிகாரம் உலகத்தின் தற்காலிக சக்திக்கும் கடவுளின் நிலையான நீதிக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இத நாம வெறும் ஒரு பழைய இறைவாட்டாக மட்டும் பார்க்க கூடாது இல்லையா? நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது உலகம் கட்டுக்கடங்காத மிருகத்தனமான சக்திகளால் தான் ஆளப்படுதுன்னு நமக்கு தோணலாம். ஆமா, அரசியல்ல, சமூகத்துல, சில சமயம் தனிப்பட்ட வாழ்க்கையில கூட அப்படி தோணும். கரெக்ட். ஆணவமும் அதிகார துஷ்பிரயோகமும் தலைவிரிச்சு ஆடுற மாதிரி தெரியலாம். ஆனா இந்த அதிகாரம் நமக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துது. அந்த சக்திகளுக்கு மேல ஒரு நீதி இருக்கு. இறுதி வெற்றி அந்த நீதிக்கு தான். மிருகத்தனமான நிலையற்ற ஆட்சிக்கு பதிலா ஒரு மனிதத்தன்மை கொண்ட நிலையான ஆட்சி வருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அதுதான் அந்த மானிட மகன்ங்கிற வார்த்தையத்தான் பிற்காலத்துல இயேசு தன்னை குறிப்பிட பயன்படுத்துறாரு. ஆக தானியேலோட அந்த அதிகாரம் குழப்பத்துக்கு பிறகு ஒரு தெய்வீக ஒழுங்கு வரும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. வாவ்! அந்த ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச அளவில் இருந்த காட்சியிலிருந்து இப்ப நாம இயேசுவோட ஒரு ரொம்ப எளிமையான ஓமைக்கு வர்றோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21. இயேசு பயன்படுத்துற ஒரு ஓமையிலிருந்து இது தொடங்குது. அத்திமரம். ஆமா, அவரு நேரடியா அத்திமரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரு கேள்வி, யூதேயாவுல எத்தனையோ மரங்கள் இருந்திருக்கும், ஒலிவ மரம், திராட்சை கொடிகள்னு, ஏன் குறிப்பா அத்திமரம்? அருமையான கேள்வி. அதுல நிச்சயம் ஒரு காரணம் இருக்கு. அத்திமரம் மத்த மரங்கள மாதிரி இல்ல. அப்படியா? ஆமா, குளிர்காலத்துல அதோட இலைகள் எல்லாத்தையும் உதிர்த்துட்டு பாக்குறதுக்கு உயிரே இல்லாத காஞ்சி போன குச்சி மாதிரி நிக்கும். ஓ, அத பார்த்தா இது மறுபடியும் தழைக்குமான்னு ஒரு சந்தேகம் கூட வரும். ஆனா வசந்த காலத்தோட முதல் அறிகுறி வந்ததும் அதோட கிளைகள்ல இருந்து மெல்லிய தளிர்கள் வெடிக்கும். அந்த மாற்றம் அவ்வளவு திடீர்னு, அவ்வளவு தெளிவா இருக்கும். மத்த மரங்கள் மாதிரி இல்லாம. ஆமா, ஆலிவ் மரம் மாதிரியே வருஷம் முழுக்க பச்சா இருக்காது. அத்தி மரத்தோட மாற்றம் ஒரு நாடகத்தனமான மாற்றம், மரணத்திலிருந்து வாழ்வுக்கு வர்ற மாதிரி. ஓ, அப்போ அந்த காஞ்சி போன நிலையிலிருந்து தளிர் விடும் அந்த தெளிவான மாற்றம் தான் இங்க முக்கியம். அது ஒரு மறுக்க முடியாத அறிகுறி. அத பார்க்க ஒரு நிபுணத்துவம் தேவையில்லை இல்லையா? துளியும் தேவையில்லை. அதுதான் விஷயமே. என் பாட்டி சொல்லுவாங்க, காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை வச்சே மழை வருமான்னு சொல்லிடுவாங்க. ஆமாமா, அது ஒண்ணும் மாயாஜாலம் இல்ல. பல வருஷம் இயற்கையோட வாழ்ந்து அதோட சின்ன சின்ன அறிகுறிகளை கவனிச்சதால வந்த ஞானம். இயேசு இங்க அதேதான் சொல்றாரு. இயற்கையோட மொழிய படிக்கிற திறன் உங்களுக்கு இயல்பாவே இருக்கு. கோடைக்காலம் வருதுன்னு மரத்தோட தளிர பார்த்து உங்களால சொல்ல முடியுது. இப்போ அதே கவனத்தை, அதே கூர்மையான பார்வைய ஆன்மீக விஷயங்கள்லயும் செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது சும்மா பாக்குறது இல்ல, ஒரு செயல் மிகுந்த கவனிப்பு. என் கவனம் எங்க இருக்கணும்னு தெரிஞ்சு கவனிக்கிறது. ஆனா எதை கவனிக்கிறது? இயேசு அடுத்த வரியில சொல்றாரு, அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த இவை அப்படிங்கிறது என்ன? இதுக்கு முந்தின வசனங்கள்ல போர்கள், பஞ்சங்கள், நிலநடுக்கங்கள்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆமா, ஆனா இங்க அந்த பட்டியலை விட அந்த அறிகுறிகளை கண்டா என்ன நடக்கும்ங்கிறதுலதான் அழுத்தம் கொடுக்கப்படுது. சரி, அதுதான் திருப்புமுனை. அவர் இந்த அறிகுறிகளை கண்டா ஒருவேளை இறையாட்சி வரலாம், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லல. அவர் சொல்ற தொனி ரொம்ப உறுதியானது. ஆமா, அதுல ஒரு நிச்சயம் இருக்கு. அத்திமரம் தளிர்த்தால் கோடைக்காலம் வர்றது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் இந்த அறிகுறிகளை கண்டா இறையாட்சி நெருங்கிடுச்சு என்பதும். அந்த கொந்தளிப்பான பயம் தர்ற நிகழ்வுகளுக்கு நடுவுல ஒரு நிச்சயமான நம்பிக்கையை விதைக்கிறது தான் இந்த உவமையோட நோக்கம். அப்போ அந்த நிகழ்வுகள் ஒரு முடிவல்ல, அவை ஒரு புதிய தொடக்கத்தோட அறிகுறிகள், கோடைக்காலத்தோட அறிகுறிகள். சரி, இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இறையாட்சி இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேக்குறோம், ஆனா அதோட அர்த்தம் என்ன? அது சொர்க்கத்தை குறிக்குதா இல்ல பூமியில நடக்க போற ஒரு அரசியல் மாற்றமா? இது பலருக்கும் ஒரு குழப்பமான விஷயமாவே இருக்கு. அதாவது இத நாம இப்படி பார்க்கலாம், இறையாட்சிய ஒரு புது நாடு இல்லனா ஒரு இடம்னு கற்பனை பண்ணாதீங்க. அத இந்த உலகத்துக்காக நிறுவப்படுற ஒரு புது ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஓ, ஆபரேட்டிங் சிஸ்டமா? சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, பழைய சிஸ்டம் குழப்பங்கள், அநீதிகள், வலிகளால நிறைஞ்சது. ஆனா இந்த புது இறையாட்சிங்கிற சிஸ்டம் அன்பு, நீதி, சமாதானம் மாதிரி கடவுளோட மதிப்பீடுகளின் அடிப்படையில இயங்குது.
அப்போ இந்த புது ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்போ இன்ஸ்டால் ஆகும்? விஷயம் அதுதான். அந்த இன்ஸ்டலேஷன் ஏற்கனவே தொடங்கிருச்சு. இயேசுவோட வருகையோட அது தொடங்கிடுச்சு. ஓ, அப்போ அது நடந்துட்டு இருக்கு. ஆமா, உலகத்துல எங்கெல்லாம் நீதி, கருணை, ஷிஃபா நடக்குதோ அங்கெல்லாம் அந்த புது சிஸ்டம் செயல்பட தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். ஆனா முழுமையான இன்ஸ்டலேஷன், அதாவது இந்த சிஸ்டம் இந்த உலகத்தோட டிஃபால்ட் சிஸ்டமா மாறுற காலம் இன்னும் வரவிருக்கு. சரி சரி. அதனால இறையாட்சிங்கிறது ஏற்கனவே இங்க இருக்கு, ஆனா இன்னும் முழுமையா வரலங்கிற ஒரு இரட்டை நிலையில இருக்கு. அந்த முழுமையான வருகை தான் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு இந்த அறிகுறிகள் உணர்த்துது. ஓகே, இது இப்போ நல்லா புரியுது. அது ஒரு தொடர் நிகழ்வு. அப்போ நாம அந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் நடுவுல இருக்கோம். மிகச்சரியா. இந்த அறிகுறிகளை கவனிக்கிறது அந்த புது சிஸ்டம் செயல்பட தொடங்குறத உறுதி செய்யுது. இது பயத்தை விட ஒருவித எதிர்பார்ப்பை தருது. மிக சரியா. இது ஒரு விவசாயி அறுவடையை எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி. வானத்துல வர அறிகுறிகள் புயலை கொண்டு வரலாம். ஆனா அந்த புயலுக்கு பிறகுதான் விளைச்சல் கதிர்வடும்னு அவனுக்கு தெரியும். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. அதுபோல உலகின் கொந்தளிப்புகள் இறையாட்சிங்கிற அறுவடை காலம் நெருங்கிடுச்சுங்கிறதுக்கான அறிகுறிகள். அப்படியானா முதல் நூற்றாண்டுல சொல்லப்பட்ட அறிகுறிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த அத்திமரத் தளிர்களா நாம எதை பார்க்கலாம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அதத்தான் நம்ம யோசிக்கணும். சரி, இந்த அதிகாரத்தோட அடுத்த பகுதிக்கு போகலாம். இங்க இயேசு சொல்ற 2 வாக்கியங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை, அதே சமயம் விவாதத்துக்குரியவை. ஆமா. முதல்ல, அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கேட்கும்போது அவர் பேசிட்டு இருந்த அந்த மக்களையே நேரடியா குறிக்கிற மாதிரி, ரொம்ப அவசரமா நடக்க போற ஒரு நிகழ்வு மாதிரி தோணுது. 2000 வருஷம் கழிச்சு இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் இந்த அதிகாரத்தோட ரொம்ப சிக்கலான பகுதிகள்ல ஒண்ணு. இத்தலைமுறைங்கிற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அப்படியா? சிலர் அது கிபி 70ல நடந்த எருசலேம் கோவில் அழிவ கண்ட இயேசுவோட சமகாலத்தவரை குறிக்குதுன்னு சொல்றாங்க. வேறு சிலரோ இது ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்காம மனித குலத்தையே குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த வார்த்தைய ஒரு காலக்கெடுவா மட்டும் பார்க்காம அதோட உளவியல் தாக்கத்தை பார்த்தா ஒரு புது அர்த்தம் கிடைக்கும். உளவியல் தாக்கமா? அது எப்படிங்க? அதாவது இயேசு இங்க ஒரு கேலண்டரை கொடுக்க முயற்சிக்கல, அவர் ஒரு அவசர உணர்வை உருவாக்க முயற்சிக்கிறாரு. ஓ, ஒரு அர்ஜென்சி. உங்க வாழ்நாளுக்குள்ள உணரக்கூடிய அளவுக்கு இது உண்மையானது, நெருக்கமானதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ அது ஒரு தனிப்பட்ட அழைப்பு மாதிரி. அதேதான். இது ஒரு தூரத்து முன்னறிவிப்ப ஒவ்வொருத்தருக்குமான ஒரு தனிப்பட்ட அழைப்பா மாத்துது. விழிப்பாயிரு, இது உனக்கும் உரியதுங்கிறதா அதோட செய்தி. இது எப்போ நடக்கும்ன்ற கேள்வியில இருந்து நான் எப்படி தயாராக இருக்கணுங்கிற கேள்விக்கு நம்ம கவனத்தை மாத்துது. சரியா சொன்னீங்க. இது ஒரு காலக்கெடு இல்ல, ஒரு செயலுக்கான அழைப்பு. நாளைக்கு பாத்துக்கலாங்கிற மனநிலைய உடைக்க சொல்லப்பட்டது. இது விஷயத்த ஒரு புது வெளிச்சத்துல காட்டுது. இதுதான் இந்த அதிகாரத்தோட உச்சகட்டமா? இல்ல, உச்சகட்டம் இனிமேதான் வருது. இந்த முழு அதிகாரத்துக்கும் அஸ்திவாரம் போடுற ஒரு வாக்கியத்தை அவர் கடைசியா சொல்றாரு. எது? விண்ணும் மண்ணும் மழிந்து போம், ஆனா என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டான்னு. ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. நாம நிலையானது, நிரந்தரமானது நினைக்கிற அத்தனை விஷயங்களையும், இந்த மலைகள், கடல்கள், நட்சத்திரங்கள், ஆமா, இந்த பிரபஞ்சம் முழுசும் ஒரு தட்டுல வைக்கிறாரு. அவையெல்லாம் ஒரு நாள் இல்லாம போகும் சொல்றாரு. மறுத்தட்டுல அவர் சொன்ன வார்த்தைகளை வைக்கிறாரு. அவை ஒருபோதும் அழியாதுன்னு சொல்றாரு. ஒழியாது. இது ஒரு மிகப்பெரிய பிரகடனம். இது ஒரு நிலநடுக்கத்துல நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கலாம். நாம உறுதியா நம்பின தர, கட்டிடங்கள் எல்லாம் நம்ம கண் முன்னாடி ஆடுது, உடையுது. அந்த முழுமையான குழப்பத்திலையும் பயத்திலையும் ஒரு திடமான, அசைக்க முடியாத பாறையா ஒண்ணு இருக்குன்னா அது அவருடைய வார்த்தைகள் தான். ஆமா, அத பட்டிட்டா போதுங்கிற மாதிரி இருக்கு. மிக அருமையான உவமை. அதுதான் அதோட அர்த்தம். சீடர்கள் அவங்க வாழ்வுல பல கொந்தளிப்புகளை சந்திக்க போறாங்க. ரோம பேரரசோட கொடுங்கோன்மை, சமூக நிராகரிப்பு, துன்புறுத்தல்கள்னு அவங்க நிலையானதுன்னு நம்பின பல விஷயங்கள் உடைய போகுது. அந்த நிச்சயமற்ற தருணங்கள்ல அவங்க எதை பத்திப்பாங்க? இயேசு சொல்றாரு, என் வார்த்தைகளை பத்திக்கிங்க, அதுதான் உங்க நங்கூரம். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் இல்ல, விண்ணையும் மண்ணையும் படைச்சவரோட வார்த்தைகள் அது. அதனால படைக்கப்பட்டவை அழிஞ்சாலும் படைத்தவரோட வார்த்தையோட சக்தி அழியாதுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இது தருது. ஆக நம்ம இந்த அலசல தொகுத்து பார்த்தா ஒரு எளிய அத்திமர உவமையில தொடங்கி பிரபஞ்சத்தையே தாண்டின ஒரு நிரந்தரமான வாக்குறுதியில இது முடியுது. ஆமா, இது எதிர்காலத்தை பத்தின பயத்தை விதைக்கல, மாளா
நிச்சயமற்ற காலங்கள்ல எப்படி உறுதியா வாழ்றதுன்னு கத்துக் கொடுக்குது. ஆம், இது செயலற்ற காத்திருப்பில்ல, நம்பிக்கையோட கூடிய ஒரு செயல் மிகுந்த காத்திருப்பு. ஒரு விவசாயி அறுவடைக்காக காத்திருக்கும்போது சும்மா இருக்க மாட்டான். அவன் வேலை செய்வான், நிலத்தை உழுவான், களை எடுப்பான், செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுவான். அறுவடை நிச்சயம்ங்கிற நம்பிக்கையில அவன் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறான். அதுபோல இறையாட்சிங்கிற அறுவடையை எதிர்பார்த்திருக்கிற நாம வெறுமனே உட்கார்ந்திருக்க அழைக்கப்படல. நாமளும் செயல் புரியணும். நிகழ்காலத்துல விழிப்பா, கவனமா, நம்பிக்கையோட செயல்களை செய்யவே அழைக்கப்படுறோம். இது எதிர்காலத்தை பத்தின கவலையில இருந்து நம்ம கவனத்தை நிகழ்காலத்துல நாம என்ன செய்யணுங்கிறதுக்கு மாத்துது. ஆமா, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுறத விட்டுட்டு, இன்னைக்கு கடவுள் எனக்கு காட்டுற அறிகுறிகள் என்ன, அந்த புது ஆபரேட்டிங் சிஸ்டத்தோட செயல்பாடுகளை நான் எங்க பாக்குறேன், நான் எப்படி அதுக்கு பங்களிக்க முடியும் அப்படின்னு கேட்க சொல்லுது. சரியா சொன்னீங்க. அந்த அறிகுறிகளை அடையாளம் கண்டுக்கிறது நமக்கு நம்பிக்கையையும் நாம தனியா இல்லைங்கிற உணர்வையும் தரும். சுத்தி குழப்பம் இருந்தாலும் ஒரு புது சிறந்த உலகம் உருவாயிட்டு இருக்குங்கிறதுக்கான ஆதாரங்கள் அவ. அந்த தளிர்களை கவனிக்கிறது கோடைக்காலம் வலுதுங்கிற நம்பிக்கையை தரும். தானியேல் பார்த்த நிலையற்ற மிருக அதிகாரங்கள், மானிட மகனோட நிலையான ஆட்சி, அந்த வித்தியாசத்தை இயேசு இங்க இன்னும் ஆழமா சொல்றாரு. நம்ம வாழ்க்கையை எதன் மேல கட்டணும்னு ஒரு தெளிவான வழிகாட்டுதல். நிச்சயமா, இந்த உலகத்துல நாம நம்புற எல்லாமே மாறக்கூடியதுதான். ஆனா கடவுளோட வார்த்தை, அவரோட அன்பு, அது மட்டும் மாறாதது, நிலையானது. சரி, இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னைக்கு 2025ல என் அன்றாட வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும்? நல்ல கேள்வி. நான் வேலைக்கு போறேன், குடும்பத்தை கவனிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எனக்கு எப்படி உதவும்? இங்கதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட சிந்தனை நமக்கு ஒரு பாலமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, திருத்தந்தை இந்த பழைய போதனைகளை எடுத்து நம்மளோட பர்சனல் லைஃப் கண்ணாடி முன்னாடி நிறுத்துறாரு. எப்படி? அவர் இயேசுவோட அந்த வரியை எடுத்துக்கிறாரு. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போம், ஆனா என் வார்த்தைகள் ஒழியாது. இதுதான் உண்மையான சென்டர் பாயிண்ட்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் ஒரு தருணம் வரும். அப்போ நம்ம கிட்ட எவ்ளோ பணம் இருந்துச்சு, நமக்கு என்ன பட்டம் இருந்துச்சு, நாம எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தோம், இதையெல்லாம் வச்சு நம்மள மதிப்பிட மாட்டாங்க. அப்ப எதை வச்சு மதிப்பிடுவாங்க? நாம கடவுளோட வார்த்தைப்படி வாழ்ந்தோமா, இல்ல நம்ம சொந்த வார்த்தைகளையும் புத்திசாலித்தனத்தையும் நம்பி வாழ்ந்தோமா, அத வச்சுதான். திருத்தந்தை சொல்றது கொஞ்சம் கடினமா இருக்கு. கொடுத்தது மட்டுமே நம்மோடு வரும்னா, அப்ப நம்ம வேலை, லட்சியம், நாம சாதிக்க நினைக்கிறது எல்லாமே அர்த்தமில்லாததா? இல்ல, இது ஒரு பொதுவான சந்தேகம். திருத்தந்தை நாம உழைக்க கூடாதுன்னோ லட்சியம் இருக்க கூடாதுன்னோ சொல்லல. அப்புறம் நம்ம செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னன்னு கேக்குறாரு. அதாவது, ஒருத்தர் பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கலாம். அவர் அந்த அதிகாரத்தை, அந்த செல்வத்தை தன்னோட புகழுக்காக மட்டும் பயன்படுத்துறாரா, இல்ல கடவுளோட வார்த்தை அடிப்படையில அன்பு, நீதி, இரக்கம் மாதிரி நிலையான விஷயங்களுக்காக மத்தவங்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்துறாரா? அதுதான் கேள்வி. அப்போ கொடுப்பதுன்னா பணத்தை மட்டும் குறிக்கல. கண்டிப்பா இல்ல. நம்ம நேரத்தை கொடுக்கறது, நம்ம திறமைய கொடுக்கறது, நம்ம அன்பு கொடுக்கறது, இரக்கத்தை காட்டுறது, இதெல்லாம் தான் நம்ம கூட நிஜமா வரும்னு சொல்றாரு. அப்போ இது எதிர்காலத்தை கணிக்கிற பாடம் இல்ல. சத்தியமா இல்ல. நிகழ்காலத்துல நாம எப்படி வாழ்றோம், ஒவ்வொரு நாளும் நாம என்னென்ன தேர்வுகள் செய்யறோங்கிறத பத்தினது. நிலையானது எது, நிலையற்றது எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழணும். மிக சரியா சொன்னீங்க. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளை பத்தினது. நாம சேகரிக்கிறது இந்த உலகத்தோட அழிஞ்சிடும். நாம கொடுக்கறது மட்டும்தான் நித்தியத்துல நம்ம கூட நிக்கும். முடிவு, தீர்ப்புன்னு இந்த மாதிரி கொஞ்சம் கனமான சிந்தனைகளுக்கு நடுவுல திருச்சபை இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான மனசை லேசாக்குற ஒரு புகழ்ச்சி பாடல, பதிலுரை பாடலா கொடுக்குது. ஆமா, இதுவும் தானியேல் புத்தகத்துல இருந்து தான் வருது. ஆனா டோட்டலா வேற ஒரு டோன்ல இருக்கு. இது ஒரு அற்புதமான சமநிலை. ஒரு பக்கம் உலக அரசுகளோட எழுச்சி, வீழ்ச்சின்னு கனமான டாபிக், இன்னொரு பக்கம் படைப்போட அழக கொண்டாடுற ஒரு பாட்டு. இது ஒரு பாசிட்டிவான பதில் மாதிரி. இதோட தனித்துவமே இது விடுக்கிற ஒரு அழைப்பு தான். படைப்புல இருக்கிற சின்ன சின்ன துகள்ல இருந்து பெரிய மலை வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே குரல்ல இறைவனை புகழச் சொல்லுது. ஒரு பிரம்மாண்ட பேரணி மாதிரி. பிரபஞ்ச பேரணி. நல்லா இருக்கு அந்த வார்த்தை. பொதுவா புகழ்ச்சி பாடல்கள் மனுஷங்க கிட்ட இருந்தோ இல்ல வானதூதர்கள் கிட்ட இருந்தும் தானே ஆரம்பிக்கும். ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். ஆனா இது அப்படி இல்ல. நேரா மலைகளே, குன்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள்னு ஆரம்பிக்குது. அப்புறம் நிலத்தில் தழைப்பவையே, கடல்களே, ஆறுகளேன்னு போகுது. இப்படி உயிரே இல்லாத பெரிய விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இது மனுஷனோட முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரி இல்லையா? சொல்லப்போனா அதுதான் இதோட நோக்கமே. இது ஒரு பெரிய மனமாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்துது. பொதுவா நாம என்ன நினைப்போம்? வழிபாடுனா நாம தான் மையம்,
நமக்காக தான் இந்த உலகமே படைக்கப்பட்டதுன்னு. ஹம், ஆனா இந்த பாடல் சொல்லுது, இல்ல, இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கு, நீங்க தாமதமா வந்த ஒரு பாடகர் அவ்வளவுதான் அப்படின்னு. இந்த ஒரே வரியில மனிதனோட அகந்த உடைக்கப்படுது. இது எனக்கு ஒரு புது பார்வையா இருக்கு. அதாவது நான் ஒரு மலைய பார்க்கும்போது அது வெறும் பாறை குவியல் இல்ல, அதுவும் ஒரு வழிபாட்டுல ஈடுபட்டுட்டு இருக்கு. நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த புகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். நான் அந்த புகழ்ச்சியில ஒரு பகுதி மட்டும்தான், அதோட தொடக்கம் நான் அல்ல. இது ஒரு விதத்துல பணிவு கத்து கொடுக்குது. ஆமா, இது ஒரு முக்கியமான இறையியல் பார்வை. வழிபாடுங்கிறது மனுஷங்களுக்கு மட்டுமான செயல் இல்ல, அது படைப்போட இயல்புன்னு இது காட்டுது. நாம உயிரற்றதுன்னு நினைக்கிற மலைக்கும் செடிக்கும் ஒரு குரல் கொடுத்து அதை ஆளுமைப்படுத்துது. கடவுளோட மகிமை கோவில்ல மட்டும் இல்ல, இயற்கையோட ஒவ்வொரு அசைவுலையும் இருக்குன்னு ஆழமா உணர்த்துது. மலைகள் செடிகள்னு நிலத்தை பத்தி பேசிட்டு அடுத்து என் கவனம் நீர் மேல போகுது. அங்க இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. கடல்களே ஆறுகளேன்னு கூப்பிட்ட பிறகு ஆனா இந்த தடவை குறிப்பிட்ட உயிரினங்களை சொல்லுது. திமிங்கலங்களே, நீரில் வாழ் உயிரினங்களே. கடல்ல எத்தனையோ உயிரினம் இருக்கு, ஏன் திமிங்கலத்தை மட்டும் தனியா குறிப்பிடணும்? அதுக்கு பின்னால ஏதாவது குறியீடு இருக்கா? நிச்சயமா, பழைய ஏற்பாட்டு காலத்துல திமிங்கலம் மாதிரி பெரிய கடல்வாழ் உயிரினங்கள், சில சமயம் லெவியத்தான் மாதிரியான உயிரினங்கள் மனுஷனால கட்டுப்படுத்த முடியாத ஒரு தரிகட்ட சக்தியோட அடையாளமா பார்க்கப்பட்டுச்சு. அதுங்க இயற்கையோட பிரமிப்பையும் சில சமயம் பயத்தையும் குறிக்குது. ஓ, அப்படியா? அப்போ மனுஷனால கட்டுப்படுத்த முடியாத அதோட அளவை பார்த்து நாம பயப்படுற ஒரு உயிரினம் கூட அதே படைப்பாளருக்கு கீழ்ப்படியுது, அவரை புகழுதுன்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லுதா? அதேதான், இயற்கையோட ரொம்ப சக்தி வாய்ந்த குழத்தமான அம்சங்கள் மேலேயும் கடவுளோட ஆளுமை இருக்குன்னு இந்த பாடல் நிலைநாட்டுது. அது மட்டும் இல்ல, பெரிய திமிங்கலத்திலிருந்து சின்ன மீன் வரைக்கும் எல்லாமே புகழ்ச்சியில பங்கேற்குதுன்னு சொல்லி படைப்போட பன்முகத்தன்மையையும் இது கொண்டாடுது. அருமை. இப்போ நம்ம வானத்துக்கும் நிலத்துக்கும் வரோம். பாடல் வானத்தை பார்த்து வானத்து பறவைகளே, அப்புறம் நிலத்தை பார்த்து காட்டு விலங்குகளே, கால்நடைகளேன்னு கூப்பிடுது. இந்த பாகுபாடு சுவாரஸ்யமா இருக்கு. ஏன் காட்டு விலங்குகள் கால்நடைகள்னு ரெண்டா பிரிக்கணும்? இந்த பாகுபாடும் மேலோட்டமா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இது நிலத்துல வாழ்ற விலங்கு உலகத்தை முழுச எதையும் விட்டுடாம உள்ளடக்க பாக்குது. காட்டு விலங்குகள்னா மனுஷனால அடக்கப்படாத அவனோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட இயற்கை, சிங்கம் புலி மாதிரி. கால்நடைகள்னா மனுஷனோட சேர்ந்து வாழ்ற அவனால பழக்கப்பட்ட இயற்கை, ஆடு மாடு மாதிரி. ஆஹா, சிம்மம் மாதிரி காட்டு விலங்கும் சரி, பசு மாதிரி வீட்டு விலங்கும் சரி, ரெண்டும் ஒரே குரல்ல இறைவனை புகழுதுன்னு இந்த பாடல் சொல்லுது. மனுஷங்களா நாம அதுங்களுக்கு நடுவுல உருவாக்குற வேறுபாடுகளை, அதாவது பயனுள்ளது அபாயகரமானதுன்னு பிரிக்கிறதே இது உடைக்குது. மிக சரி. அடக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, அடக்கப்படாததா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே நோக்கத்துக்காக, அதாவது புகழ்ச்சிக்காக அழைக்கப்படுது. வானம், நிலம், நீர்னு எல்லா இடத்துலயும் இருக்கிற உயிரினங்களையும் இது ஒன்னா சேர்க்குது. படைப்போட ஒவ்வொரு மூலையிலிருந்தும் புகழ்ச்சி ஒழிக்கிற மாதிரி ஒரு அழகான சித்திரத்தை இது காட்டுது. சரி, இந்த முழு அதிகாரத்தையும் அலசின பிறகு நாம் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? தானியல் புத்தகத்திலிருந்து வந்த இந்த பாடல் மலை, கடல், திமிங்கலம், பறவை, விலங்குன்னு எல்லாத்தையும் ஒரு பெரிய புகழ்ச்சிக்கு அழைக்குது. வழிபாடுங்கிறது ஆலயங்களுக்குள்ள மட்டும் சுருங்குற விஷயம் இல்ல. அது ஒரு மலையோட மௌனத்திலையும், ஒரு நதியோட ஓட்டத்திலையும், ஒரு பறவையோட பாட்டிலையும் உயிர்ப்போட இருக்குன்னு இதை ஞாபகப்படுத்துது. இந்த பாடலோட முக்கியத்துவம் என்னன்னா, இயேசு சொன்னாரே விண்ணும் மண்ணும் ஒரு நாள் ஒழிஞ்சு போகும்னு. ஆமா, ஆனா அந்த விண்ணையும் மண்ணையும் படைச்சவர் நிலையானவர். அந்த படைப்புகள் ஒவ்வொரு நிமிஷமும் தங்களோட படைப்பாளரை புகழ்ந்துட்டே இருக்கு. மனுஷங்களோட அதிகார போட்டிக்கு நடுவுல படைப்போட இந்த அமைதியான புகழ்ச்சி, உண்மையான அதிகாரம் எங்க இருக்குன்னு நமக்கு காட்டுது. ஆக இன்னைக்கு நம்ம ஆய்வு ஒரு முழுமையான பயணமா இருந்திருக்கு. உலக அதிகாரங்களோட பயங்கரமான விலங்கு உருவ காட்சியோட ஆரம்பிச்சோம். அது நிலையற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அத்திமரங்கிற ஒரு நம்பிக்கையான எளிமையான அடையாளத்துக்கு வந்தோம். அது ஒரு புதிய தொடக்கத்தோட அறிகுறி. திருத்தந்தையோட வார்த்தைகள் மூலமா நம்ம வாழ்க்கையில எதை கொடுக்கணும்னு சிந்திச்சோம். இறுதியா ஒட்டுமொத்த படைப்பும் பாடுற ஒரு புகழ்ச்சி பாடலோட நிலையானவர் யாருன்னு உணர்ந்து முடிக்கிறோம். இந்த எல்லா அதிகாரங்கள் வழியாவும் ஓடுற மையச் செய்தி ஒண்ணுதான்: பகுத்தறிதல். நிலையானது எது, நிலையற்றது எதுன்னு பகுத்தறிஞ்சு வாழறது. உலகின் தற்காலிக கவர்ச்சிக்கும் கடவுளோட நிலையான வார்த்தைக்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது. ஆமா, அதற்கேற்ப நம்ம தேர்வுகளை செய்யணும்.
அதுதான் நமக்கான அழைப்பு. திருத்தந்தையின் அந்த வார்த்தைகளுடன் உங்களை விட்டு செல்கிறோம். நாம் கொடுத்தது மட்டுமே நம்முடன் எடுத்து செல்லப்படும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் இன்றைய நாளை நீங்கள் கடந்து செல்லும்போது ஒருவேளை இதை பற்றி சிந்திக்கலாம். நிலையற்ற இந்த உலகின் அடிப்படையில் அல்ல, மாறாக ஒருபோதும் ஒழிந்து போகாத வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் இன்று எதை கொடுக்கிறீர்கள்?